ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நவம்பர் 18 அன்றைக்கி நடந்ததை தான் நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே சுந்தரி அவங்க வீட்டை காமிக்கிறாங்க. அதில் அந்த அப்பத்தா உட்காந்துருக்குது. அப்பத்தா கூட அவங்க மகளும் பேத்தியும் எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. பேத்தியோடைய அப்பாவும் உட்காந்துருக்காரு. எல்லா பேரும் ஒரு சஸ்பென்ஸாகவே உட்காந்துருக்காங்க. எதுக்கு காமிக்கிறாங்கன்னு ஒரு புரியாமல் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அந்த பேத்தி எனக்கு சஸ்பென்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் எதுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா, சுந்தரி மேடத்துடைய கல்யாண பத்திரிக்கை அடிக்க டிமாண்ட் கொடுத்துருந்தோமே, அது இன்னும் வரலையே, எப்போக்குள்ளே வரும், அதை பார்க்குறதுக்கு ஆர்வலாக எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. உடனே அந்த பேத்தியுடைய ஹஸ்பண்டு வெளியில் கிருஷ்ணா வந்துட்டார். வந்தோடனே பேத்திக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரர் வந்துட்டார், பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவர் உள்ளே வந்து, ஆமாம் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. எல்லா பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். எடுத்தோடனே வீட்டுக்கு பெரியவங்க தான், பாட்டியம்மா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தா கையில் அந்த பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. அப்படியே அந்த அப்பத்தா பத்திரிக்கையை வாங்கி அந்த கவர்லேருந்து எடுத்து பார்க்குறாங்க. சுந்தரி மேடத்துடைய பேர் இருக்குது. பேரை பார்த்தோன்னே ரொம்ப அவங்க மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் பேத்திக்கு கல்யாணம் ஆக போகுது, வெற்றியோடைய கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த பத்திரிக்கையை வாங்கி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு பத்திரிக்கை எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் கிராண்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோடனேவும் அந்த பேத்தியோடைய அப்பா சொல்கிறாரு, எல்லாமே வெற்றியோடைய பிளான் தான், அவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோடனேவும் சரி ஓகே எல்லாம் பார்த்துட்டீங்களா, எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேத்தி வாங்கி அந்த பத்திரிக்கையை பார்க்குறாங்க. அப்பா இப்போ தான் எனக்கு சந்தோஷம், சுந்தரியுடைய பத்திரிக்கையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி ஓகே பத்திரிக்கையை பார்த்துட்டோம்ல, சரி வாங்க எல்லாம் பசிக்குதுப்பா, எல்லாம் சாப்பிட போவோம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த கிருஷ்ணா சொல்கிறாரு, இன்றைக்கி தான்ப்பா என் பொண்டாட்டி நான் வரும்போது முழுசாக வரவேற்றுருக்கா, ரெண்டாவது பசி எடுக்குன்னு வாய் திறந்து சொல்லியிருக்கான், சரி வாங்க சொல்லிட்டல்ல, இன்னும் லேட் பண்ணக்கூடாது, வாங்க போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு. அப்படியே எல்லா பேரும் எந்திரிச்சு ஒவ்வொருத்தவங்களாம் சாப்பிட போகிறாங்க. பாட்டியம்மா மட்டும் அப்பத்தா மட்டும் கடைசியில் இருக்காங்க. இருந்துட்டு அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி லேசாக ஒரு சின்ன கண் கலங்கல் மாதிரி வச்சுக்கிட்டு, அப்பா என் பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, எங்கே பார்க்காம நான் போய் செஞ்சுருவனோ அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே இருந்தேன். அந்த வெக்காளியம்மா தான் காப்பாற்றினாங்க, வெக்காளியம்மன் தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களும் சாப்பிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பேத்தியோட அப்பா சொல்லியிருக்காரு, இது வெக்காளி அம்மனுடைய கருணை சுந்தரி மேலே இருக்குது, அதனால தான் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சுந்தரி அதை தாண்டி இன்னமும் ஜெயிச்சுட்டே வந்துட்டுருக்கா, அதனால் வெக்காளி அம்மனுடைய கருணை இருக்க போய் சுந்தரி எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னது அந்த பாட்டியம்மாவுக்கு நினைவுக்கு வருது. வெக்காளியம்மா சீக்கிரம் நல்லபடியாக என் பேத்தி சுந்தரிக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அடுத்து அவங்களும் சாப்பிட போகிறாங்க. இதோடைய இந்த 18 நவம்பர் சீரியல் முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்து 19 நவம்பர் சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ட் 1 போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.